உலகத்தின் தலை சிறந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அவரோட வயசு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 94வது வயசில் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவித்த அந்த ஒமேஹா அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய ஏஜிஎம் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய சக்ஸஸர் யார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூடியிருந்த எல்லாருமே வந்து எழுந்து நின்று அவருக்கு வாரன் பஃபெட் சம்பாதிச்ச பணம் எல்லாமே எந்த மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2000-2005 நினைக்கிறேன் அவரும் பில் கேட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு பெரிய அளவில் அவருடைய சொத்துக்களை வந்து மாற்றிருக்காரு. இப்போ அவரோட க்ளோசிங் ஸ்பீச்லேயும் அவர் அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து 94 வயசு, அதாவது இந்த டிசம்பர் வரைக்கும் நான் அந்த பொறுப்பில் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு கூட அவரோட ஆஃபீஸ்க்கு போனார் அப்படின்னா கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிகளை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் வந்து படிக்கிறது தான் அவருடைய ஃபுல் டைம் வேலை. ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நாலேஜை நீங்கள் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மெனக்கெடுத்தல் பண்ணணும் அண்ட் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் தலை சிறந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வாரன் பஃபெட் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அவரோட வயசு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 94வது வயசில் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவித்த அந்த ஒமேஹா அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய ஏஜிஎம் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய சக்ஸஸர் யார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கூடியிருந்த எல்லாருமே வந்து எழுந்து நின்று அவருக்கு கிளாப் தட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று அவர் வந்து உலகத்தின் வந்து தலை சிறந்த பணக்காரர், அதாவது முதலீடு மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பணத்தை அவர் சம்பாரிச்சிருக்காரு. அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் எஸ்டிமேட் படி கிட்டத்தட்ட $160-170 பில்லியன் அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12-14 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கிட்ட சொத்து இருக்குது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கையை தான் வந்து அவர் வந்து எப்போவுமே அமைச்சுட்டு இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே அவரோட கதை தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் போட்டு வர பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அவரோட ஸ்கூல் போகிற காலத்துலேருந்தே அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தவர். இப்போ 94 வயசு வரைக்கும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்துருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-85 வருஷம் வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தொடர்ந்துருக்காரு. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உடனடியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற கேள்விகளும் தேடல்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்கிட்ட இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக பெரிய அளவில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து இந்த அவசரமாக பணம் சம்பாதிக்கணுன்ற மனநிலையிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்தே ஆகணும். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 80 வருஷம் வரைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. அது வந்து அவருடைய முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய ஸ்கூல் பருவத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவர் முதலீடுக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்து ஒரு சின்ன பணம், அதாவது அவர் பேப்பர் போட்டு எவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும், பெரிய சம்பாதிப்பாக இருக்க முடியாது. பட் அதில் வந்த பணத்துலேருந்து அவர் முதலீடு ஆரம்பித்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து அவர் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சொத்தை சேர்த்துருக்காரு. அதோட அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி எவ்வளோ லாங்கராக நம்ம இருக்கிறோம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 80 வருஷம் இருக்கும்போது இந்த 80 வருஷத்தில் வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது பொருளாதார லெவலில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போர்கள் வந்திருக்கலாம், நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ரப்ட் ஆகிருக்கு. உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இதெல்லாம் தாண்டி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கின கம்பெனிகள் மேலே வந்து அவர் நம்பிக்கை வச்சு அந்த கம்பெனிகளை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு
அவர் இன்வெஸ்ட் பண்ணனால தான் அவர் வந்து இந்த ஒரு டஃப்பான பீரியடில் கூட வந்து அவரால் தொடர்ந்து பயணிக்க முடிஞ்சுது. அவர் எப்போவுமே சொல்லுவார், டோன்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி தொழில் நல்லா நடக்கலைன்னு நாளைக்கு போய் தொழிலை மூடிட மாட்டேன். அந்த தொழிலை எப்படி தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற யோசனையில் தான் நான் எப்போவுமே இருப்பேன். அவரும் அதே தான் சொல்லுவார். நீங்கள் போய் ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு பங்கை வாங்குறீங்கன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து முதலீடு பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸோட ஏற்ற இறக்கங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும், காம்படிஷன் என்னென்னு புரிஞ்சிக்க முடியும், சிச்சுவேஷன் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். இதில் உங்களால் சர்வைவ் ஆக முடியுமா, சர்வைவ் ஆனீங்கன்னா நீங்கள் லாங் ரனில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வரணும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து தொடர்ந்து, அதாவது சொல்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து அவரை தெரியாத ஆளே யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவர் உச்சிக்கு போயிருக்காரு. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக இருக்குது. அதாவது பேஷண்ட்னா என்னென்னா அமைதியாக இருக்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தப்பான வழிக்கு கூட்டு போயிடும். ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பதட்டப்படாமல் நீங்கள் பொறுமை காத்து இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வளரும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வளரணும் அப்படின்னா அது உடனடியாக இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வளர்ந்துடாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து நேரம் கொடுத்து தான் ஆகணும். நேரம் கொடுத்திங்கன்னா அது வந்து பெரிய அளவில் வளரும். ஸோ இதை வந்து நம்ம அவர்கிட்ட வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா சம்பாதிச்ச பணம் எல்லாமே எந்த மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000லேயே வந்து பார்த்திங்கன்னா 2000 2005 நினைக்கிறேன், அவரும் பில்கேட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனை ஆரம்பித்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு பெரிய அளவில் அவருடைய சொத்துக்களை வந்து மாற்றிருக்காரு. இப்போ அவரோட க்ளோசிங் ஸ்பீச்லேயும் அவர் அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து 94 வயசு, அதாவது இந்த டிசம்பர் வரைக்கும் நான் இந்த பொறுப்பில் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து புது இவர் வந்து சிஇஓ வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறமும் நான் என்னுடைய பங்குகளை நான் வந்து விற்க போகிறதில்ல, என்னுடைய வயதின் காரணமாக, அதுவும் 94 வயசில் அவர் வந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பார்த்து இந்த ஏஜிஎம்லேயும் அவர் தான் வந்து முழுக்க முழுக்க பேசியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமும் என்னுடைய நானாக ஆரம்பித்த அந்த கம்பெனியில் இருக்கிற பங்குகளை நான் போய் விற்க போகிறதில்ல, நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்து வெளியே இருந்து நான் வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய ஏஜ் வந்து இந்த கம்பெனியை வழி நடத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அளவில் வந்து என்னுடைய உடல் வந்து ஒத்துழைக்கலை, அதனால நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல ஒரு 11-12 வயசில் ஆரம்பித்த அவருடைய ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 94 வயசு வரைக்கும் தொடர்ந்து போயிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் ஒரு பெரிய பணக்காரராக இன்றைக்கி மாறி இருக்காரு. ஆனால் பணக்காரராக ஆனாலும் அவர் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணத்தையும் அவரே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம அவரும் பில்கேட்ஸும் ஆரம்பித்த ஒரு பெரிய ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்தில் வந்து பெரும் பகுதியை வந்து ஒரு சேரிட்டிக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் எதுக்காக இதை பண்ணாருன்னா, இந்த மாதிரி நிறைய பணம் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவு சேர்ந்ததுக்கப்புறமா அதை திருப்பி வந்து சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து மக்கள்கிட்ட பரவலாக வரணும், அதுக்கு நம்ம வந்து பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒரு பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, வாரன் பஃபட் மாதிரி அளவுக்கு நம்ம வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா அவர் கடைப்பிடிச்ச விஷயங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அதனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, அவர் சொன்ன நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பணமும் பெரிய அளவில் வளரும், ப்ளஸ் நம்ம வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சொத்தும் சேர்க்க முடியும். ஸோ அதனால் வாரன் பஃபட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. அவர் எழுதின நிறைய புக்ஸ் இருக்குது, அவர் பேசின நிறைய வீடியோஸ் இருக்குது. டைம் கிடைக்கும்போது அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவருக்கு எந்த இடத்துலையுமே ஒரு கர்வம் வந்தோ இல்லை கோவப்பட்டோ அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நடந்தது கிடையாது. அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சில விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்றைக்கி கூட அவரோட ஆஃபீஸ்க்கு போனார் அப்படின்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிகளை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் வந்து படிக்கிறது தான் அவருடைய ஃபுல் டைம் வேலை. ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நாலேஜை நீங்கள் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மெனக்கெடுத்தல் பண்ணணும், அண்ட் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அந்த சேஞ்ச் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தைரியமாக தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸோ அதனால்
ஒன்று எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அது நல்லது. அடுத்தது எவ்வளோ நாட்கள் உங்களால் வெயிட் பண்ண முடியுமோ அது அடுத்தது. மூணாவது, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பதட்டப்படாமல் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அடுத்தது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் கிடையாது, எல்லாமே பிஸ்னஸ்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 5, அதுக்கப்புறமா நீங்கள் சம்பாரித்த பணத்தில் ஒரு தொகையை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேரிட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகமே வந்து ஒரு பெட்டரான இடத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாரன் பஃபெட்டை பற்றி டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தயவுசெய்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வர வீடியோஸில் அதுக்கான பதிலை சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.